பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே நாம் இப்படியாக பார்த்தோம், உங்களுக்கு உண்டான தேவ கிருபை என்று சொல்லி. அதே வார்த்தையை இன்னொரு வார்த்தையோடு இணைத்து பார்க்க போகிறோம், உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை. நம்ம எல்லாருக்கும் தேவன் கிருபை அளித்திருக்கிறார். நமக்கு தெரியும், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கோம். கிருபை அளிக்கிறார் அப்படின்னா கிருபையை கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். தேவன் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். உங்களுக்கு அருளப்பட்ட இல்லைன்னா உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்ன செய்யுது? உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இதை வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். இன்றைக்கு கிருபையை குறித்து சரியான புரிதல் இல்லாமல் கிருபையை ஒரே ஒரு காரியத்துக்காக மாத்திரம் பயன்படுத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கிருபை உன் பாவங்களை மன்னிக்கும், அதை மட்டுமே பேசுகிறாங்க. கிருபையை பற்றி ஏராளமான வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டிலேயே பவுல் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் பேசினபடினாலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு ரொம்ப அழகாக எழுதுகிறார். நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:6. அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றாரு, அவர் மூலமாய். யார் மூலமாய்? இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களுக்காக எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நல்லா கவனிக்கணும், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. என்ன கிருபை அளிக்கப்பட்டிருக்கு? மேலே உள்ள வசனத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக அப்படிங்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலையும் நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. அப்போ தேவ கிருபை என்னதுங்க? தேவ கிருபை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் எல்லா காரியத்திலையும் நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவங்களாக இருப்பீங்க. இதுதான் அவர் மூலமாய் நமக்கு உண்டான கிருபை. இப்போ நம்ம கிருபைன்னா ஏதாவது கிடைச்சா எனக்கு கர்த்தருடைய கிருபைன்னு சொல்கிறோம், எங்கேயாவது பாதுகாக்கப்பட்டால் கர்த்தருடைய கிருபைன்னு சொல்கிறோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் எல்லா அறிவிலும் எல்லா உபதேசத்திலும் மற்ற எல்லா காரியத்திலையும் நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருப்பது அவரால் நமக்கு அருளப்பட்ட கிருபை. இதை கொஞ்சம் நீங்கள் யோசிங்க. கொஞ்சம் உள்ள போய் வேதத்தை தேவ சமூகத்தில் அமர்ந்து கொஞ்சம் வாசித்து பாருங்கள். ரொம்ப அழகாக பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேங்கிறாரு. அப்போ என்ன சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறாரு? மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும். நிறைய அறிவு இருக்கு. நான் 2 அறிவு சொல்கிறேங்க. ஒன்று தேவனை அறிகிற அறிவு, இன்னொன்று தேவ சித்தத்தை அறிகிற அறிவு. உண்மையாகவே தேவனுடைய கிருபை என்ன தெரியுமா? தேவ சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு இருக்கணும். தேவனை அறிகிற அறிவு நமக்கு வந்துட்டு, தேவனை அறிஞ்சிருக்கிறோம், இன்னும் அவரை அறியணும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு தேவை. சரிங்களா? பவுல் இதே கொரிந்து சபைக்கு சொல்லுவார், விக்கிரகத்தை பற்றி சொல்லும்போது, ஆயிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை அப்படிம்பாரு. இன்றைக்கு நமக்கு சில ஆவிக்குரிய அறிவுகள் இல்லை. ஆவிக்குரிய அறிவு வருவதே கிருபை. ஆவிக்குரிய அறிவோடு வாழ்வது கிருபை. எல்லா உபதேசத்திலும். அப்போ சரியான உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசத்தை இன்றைக்கு சரியாக புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்துவின் உபதேசத்தில் குழப்பம் பண்ணுகிறவர்கள் கிருபை பெற்றவர்கள் அல்ல, அவர்கள் கிருபையிலிருந்து விழுந்தவர்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருப்பவன் கிருபை உள்ளவன். சரியான உபதேசத்தில் நிலைச்சு நிற்கணும்.
இன்னைக்கு யார் சொல்கிறது, யார் என்ன சொன்னாலும் கேட்கறது, வேதத்துக்கு புறம்பானவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வது, வேதத்தில் சொல்லப்படாதவைகள் எல்லாம் செய்வது, இவர்கள் சரியானவர்கள் அல்ல. இது தேவனுடைய கிருபை அல்ல. ஐயா, தேவனுடைய கிருபை உங்களை கிறிஸ்துவின் உபதேசத்தில், சரியான உபதேசத்தில் நிலைநிறுத்தும். தேவனுடைய கிருபை அவரை குறித்த அறிவில் உங்களை வளர செய்யும். மற்ற எல்லா காரியத்திலையும் உங்களை சம்பூர்ணம் உள்ளவர்களாக மாற்றும். அதான் தேவனுடைய கிருபை. அதான் சொல்றாரு, இந்த கிருபை உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறபடியால். எப்படி? இந்த கிருபை உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறபடியால் நான் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியாக இருக்கேன்னு பவுல் எழுதுறாரு. கொஞ்சம் யோசிங்க, இந்த கிருபை உங்ககிட்ட இருக்குதா? எந்த கிருபைங்க அப்படின்னு சொல்கிறேன்? எல்லா உபதேசத்திலும், எல்லா அறிவிலும், மற்ற எல்லா காரியத்திலையும் நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவங்களாக இருக்கணும். இந்த கிருபைக்காக தான் அவர் தேவனை ஸ்தோத்தரிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இந்த கிருபை நம்மகிட்ட இருக்கா? எல்லா உபதேசத்துலையும் நம்ம சம்பூர்ணமாயிட்டோமா? தேவனை அறிகிற அறிவில் நம்ம சம்பூர்ணமாக இருக்கிறோமா? மற்ற எல்லா காரியத்திலும் நம்ம சம்பூர்ணமாக இருக்கிறோமா? யோசிங்க. கிருபை அதாங்க, அதுதான் கிருபை. கிருபை அதுக்குத்தான் கிருபை. எல்லா உபதேசத்திலையும், எல்லா காரியத்திலையும், தேவனை அறிகிற அறிவிலையும், எல்லாத்திலையும் நாம் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு கொடுக்கப்பட்டது தான் கிருபை. மறுபடியும் சொல்கிறேன், பாவம் செஞ்சால் மன்னிக்கிறதுக்கு மாத்திரம் கிருபை இல்லை, கால் தடுமாறும் போது தாங்கிறதுக்கு மட்டும் கிருபை இல்லை. கிருபை உங்களை பரிபூர்ணமாக மாற்றுவதற்கு, உங்களை ஒரு நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவனாக மாற்றுவதற்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. வேதத்தை தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது. God bless you.